ஆடைய பெருமாறு பெருஞ்சோதி அம்பல காதல் செய்யாறு பெருஞ்சோதி அம்பரஞான சிதம்பரம் என்னுமோர் அம்பர தோங்கிய அரிப்பெரும் ஜோதி ஏச்சபல் பொறிய எல்லாம் கடந்துமே அப்பாடுமாகிய அரிப்பெரும் ஜோதி அரிப்பெரும் ஜோதி இரவாவரா
அனைத்து சன்மார்க்க பெரியவர்களுக்கும் அனைத்து சன்மார்க்க நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் உங்களது அறக்கட்டளை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஜோதி தரிசனம் அதற்கு பிறகு அதை சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் சிற்றுண்டியை முடித்தவுடன் நேரம் நம்மளோட சுவாமியை வணங்கிக்கொண்டிருக்கிறோம். சுமார் 10 மணி அளவில் இருவரும் மகாராஷ்டிரமூர்த்தி கோயில் பத்திரிகை குழுவினர் சார்பாக மிகப்பெரிய பத்திரிகை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அது முடிந்தவுடன் சரியாக 11 மணிகள் அதனை துவங்க இருக்கின்றது. அலுவல் வழிபாட்டுக்கு முக்கியமாக சிறப்பாக வழி கொண்டிருக்கும் கர்மபாலின் பேரூராட்சி தலைவர் மதிப்புக்குரிய புஷ்பலா ராஜா அவர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்க்கையையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல இன்றைய நிகழ்ச்சிக்கு விசாரிப்பாக தமிழ்நாட்டு சங்கத்தின் மாநில தலைவர் மதிப்புக்குரிய அருண் ஆரோக்கியம் தெரிவித்துள்ளார்கள். எங்கள் செய்தியை வருகின்றோம். நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் இருமுறை பங்கேற்று எல்லா நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி இந்த நேரத்தில் உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொண்டு ஜோதி தரிசனம் பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி நாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாக ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏழு ஜோதி ஏழு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே பாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே. வள்ளலார் திருவடிகளே சரணமுடையப்பா. சாமி
மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே गोविंद नाम संकीर्तन गोविंद हरि रमा रमण गोविंद हरि
Yeah.
சாட்சி இந்த கண்தானம் உடல்தானம் டி.ஆர். சந்திரசேகர் தலைவர் சூலூர் வியாபாரிகள் சங்கம் வந்திருக்காரு. மேலே இருந்து அவர் அதேபோல் ஏ.ஆர். சுப்பிரமணியம் அவர்கள் தலைவர் கோவை மாவட்ட சன்மார்க்க சங்கம். அதைத் தொடர்ந்து சிதம்பரநாதன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேசாம இருக்க ஒரு 10 நிமிஷம் அவர்களுக்காக அவர்கள் வாசிப்பார். மனிதநேய சன்மார்க்க அறக்கட்டளை சூலூர் 27 ஆண்டுகளின் நிகழ்வுகள் மற்றும் வளர்ச்சி பணிகள். ஆதரவற்ற முதியோர்கள், உடல் ஊனமுற்றோர்கள், கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் தினசரி உணவு வழங்க வேண்டும் என்ற சீரிய கோட்பாட்டினை மையமாக வைத்து 1994ஆம் ஆண்டு வள்ளலார் அடிமை எஸ்.கே. வீரப்பனார் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு சொந்தமான கோவை மாவட்டம் சூலூர் கலங்கல் பாதையில் உள்ள சுமார் 8 சென்ட் விஸ்தீரணம் உள்ள இடத்தினை உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உரிமை உண்டு என்று இலவசமாக பத்திரம் பதிவு செய்து கொடுத்தார். சூலூர் நகரில் உள்ள அனைவரையும் ஒருங்கிணைத்து மேற்படி இடத்தில் சுமார் 2000 சதுரடி பரப்பளவில் கட்டிட பணிகள் நிறைவு செய்து 1997ஆம் ஆண்டு மனிதநேய சன்மார்க்க அறக்கட்டளை உருவாக்கப்பட்டது. மனிதநேய சன்மார்க்க அறக்கட்டளையின் தலைமை பொறுப்பினை எல்லோராலும் ஏகமனதாக வள்ளலார் அடிமை எஸ்.கே. வீரப்பனார் அவர்கள் பொறுப்பேற்று 1997ஆம் ஆண்டு முதல் சுமார் 50 நன்கொடையாளர்கள் ஆதரவுடன் தினசரி மதிய உணவு வழங்கும் பணியினை துவங்கினார். 1999ஆம் ஆண்டு ஆதரவற்ற முதியோர்களுக்கு முதியோர் இல்லம் அமைத்து அதன் மூலம் முதியோர்களை தங்க வைத்து அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை இலவசமாக செய்து கொடுக்க வேண்டும் என்ற சீரிய கோட்பாட்டினை மையமாக வைத்து வள்ளலார் அடிமை எஸ்.கே. வீரப்பனார் அவர்கள் 1999ஆம் ஆண்டு அறக்கட்டளையின் வடபுறம் முதியோர் இல்லம் கட்டிட பணிகள் துவங்கினார். மேற்படி சன்மார்க்க பணிகள் சிறப்பாக நடைபெற்று வந்த தருணத்தில் வள்ளலார் அடிமை எஸ்.கே. வீரப்பனார் அவர்கள் எதிர்பாராத சூழ்நிலையின் காரணமாக 2000 ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி இறைவனடி சேர்ந்தார். அதன் பின்னர் அவரது மருமகன் பொறியாளர் காளிமுத்து அவர்கள் மனிதநேய சன்மார்க்க அறக்கட்டளையின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதன் பின்னர் முதியோர் இல்ல கட்டிடம் பணிகள் நிறைவு செய்து 2001ஆம் ஆண்டு எஸ்.கே. வீரப்பனார் அவர்களின் நினைவாக வள்ளலார் அடிமை எஸ்.கே. வீரப்பனார் நினைவு முதியோர் இல்லம் என்று பெயரிட்டு வடலூர் ஊரநடிகளார் அவர்களால் திறப்பு விழா செய்யப்பட்டு ஆதரவற்ற முதியோர்கள் தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். சூலூர் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்களுக்கு தையல் பயிற்சி மற்றும் கம்ப்யூட்டர் பயிற்சி இலவசமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கோட்பாட்டினை மையமாக வைத்து அறக்கட்டளையின் மேல் மாடியில் சுமார் 2000 சதுரடி பரப்பில் சுமார் 12 லட்சம் ரூபாயில் 2003ஆம் ஆண்டு கட்டுமான பணிகள் நிறைவு செய்து அதற்கு வள்ளலார் வீரப்பனார் தொழிற்பயிற்சி மையம் என்று பெயரிட்டு துவங்கப்பட்டது. மேற்படி வள்ளலார் வீரப்பனார் தொழிற்பயிற்சி மையத்தின் மூலம் ஆண்டுதோறும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய சுமார் 250 பெண்கள் பயன்பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள். அறக்கட்டளையின் நிரந்தர வைப்பு நிதி சுமார் 17 லட்சம் ஆகும். அறக்கட்டளையின் தற்போதைய சொத்து மதிப்பு சுமார் 3 கோடி ஆகும். அறக்கட்டளையின் மதிய உணவு திட்டம் நிரந்தர வைப்பு நிதி நன்கொடையாளர்கள் 170 நபர்கள். அறக்கட்டளையின் மதிய உணவு திட்டத்திற்கு நன்கொடையாளர்கள் சுமார் 1300 குடும்பங்கள்.
சூலூர் மனிதநேய சன்மார்க்க அறக்கட்டளையின் சார்பாக கடந்த 2 ஆண்டுகளாக சுமார் 75 ஆதரவற்ற முதியோர்களுக்கும் உடல் ஊனமுற்றோர்களுக்கும் மற்றும் வெளி இழந்தோர்களுக்கும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று மதிய உணவு வழங்கும் பணி செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் வள்ளலாரின் 200ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு 5/10/2022 முதல் தினசரி நமது அறக்கட்டளையின் உள்ளரங்கில் மதிய உணவு சம்பந்தமான செயல்பாடுகள் தவிர 30 நபர்களுக்கு அறக்கட்டளையின் முன்புறம் மதியம் பார்சல் உணவு வழங்கும் பணி செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் கடந்த பல வருடங்களாக பிரதி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை அனைத்து தரப்பட்ட பொதுமக்கள் சார்பாக திருவருட்பா அகவல் பாராயணம் நடைபெற்று வருகிறது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிய தருணத்தில் சூலூர் மனிதநேய சன்மார்க்க அறக்கட்டளைக்கு தொடர்ந்து நிதியுதவியும் பொருளுதவியும் அளித்துக் கொண்டிருக்கும் அருளாளர்களின் குடும்பங்களுக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பவர்களும் கழிப்பேன், காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்டளிக்கும் கண்ணே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதிவருக்கும் மதியே, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுகின்ற நடுவே, நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே, எல்லாருக்கும் பொதுவில் நடபடுகின்ற சிவமே, என்னரசே யார் புகழும் இசையும் அணிந்தவர்களே என்ற வள்ளலாருடைய அருள் வாழ்த்துக்கு இணங்க இப்பொழுது கூட்டம் அறக்கட்டளை ஆண்டு அறிக்கை வாசிக்கப்பட்டு இப்பொழுது ஒவ்வொருவராக 5 விஐபிகள் இருக்கின்றார்கள். 5 பேரில் முதலில் நமது வீட்டிற்கக்கூடிய பெருமக்கள், அரங்கம் முழுவதும் வருகை தந்து சிறப்பித்திருக்கிற பெரியவர்கள், சான்றோர்கள் அத்தனை பேருக்கும் முதல்கண் வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே நானும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பங்கெடுத்து வருகின்றேன். இப்பொழுது செயலாளர் சார்பாக இங்கே அறிக்கை வாசிக்கப்பட்டது. மிகவும் துல்லியமாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் இங்கே நடைபெறுகிறது என்கிற செய்திகள் முழுவதுமாக இங்கே சொல்லப்பட்டது. உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மாதிரி பணிகளை ஏதாவது ஒரு தடவை ஓராண்டு செய்துவிட்டு போவது என்பது எளிது. தொடர்ந்து இவ்வளவு ஆண்டுகளாக ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக பல நல்ல பணிகள், ஆண்டுக்கு ஒரு முறை விழா நடத்தி ஆண்டறிக்கை மற்ற பல்வேறு நல்ல விஷயங்களை செய்வது என்பது அநேகமாக இது அத்திபூத்தமாக அரிதான செயல். பல இடங்களில் பல நல்ல காரியங்கள் நடப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவைகளெல்லாம் சில தடவை நடக்கும், சில ஆண்டுகள் நடக்கும், அப்பொழுது பின்னர் நடத்த முடியாமல் விட்டுவிடுவார்கள். எனவே இது வீரப்பனார் அவர்களால் தொடங்கப்பட்டிருந்தாலும் அவருடைய மகள், மருமகன், மனைவி அத்தனை பேரும் சேர்ந்து அவருடைய நோக்கத்தை தொடர்ந்து நிறைவேற்றுகின்ற முறையிலே அதை இன்னும் பன்மடங்கு விஸ்தரித்து தொழில் பயிற்சி போன்ற விஷயங்களை எல்லாம் விஸ்தரித்து இதை செய்து வருவது என்பது ஒரு நல்ல விஷயம். அதை போலவே அவர்கள் அறிக்கையிலே சொன்னார்கள், 75 பேர் இல்லம் தேடி சென்று இங்கேயே வரவேற்று சாப்பிடுறதுங்கிறது ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட நடக்கவே முடியாதவர்கள், இங்கு வந்து சேர முடியாதவர்களுக்கு அவருடைய இல்லங்களுக்கே சென்று அந்த உணவு வழங்குவது என்பது மிக முக்கியமான ஒரு நல்ல காரியம். அநேகமாக எனக்கு தெரிந்த வகையில வள்ளலார் வழியிலே நின்று பசிப்பினி போக்க வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளோடு இந்த சூலூர் வட்டாரத்துல
இந்த பசிப்பினி போக்குற செயலை முதலில் துவங்கியது அநேகமாக எஸ்.கே. வீரப்பனார் குடும்பமாகத்தான் இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அதுக்கு பின்னாடி நிறைய வந்திருக்குது, காடுவெட்டி மலையத்தில் வந்திருக்குது. இப்ப எங்க கண்ணம்பாளையத்திலேயும் கூட 2 வருஷமா பாரதி பசியார் உணவு அறக்கட்டளை அவங்களோட தொடங்கி நடத்துறாங்க. இன்னும் பல இடங்களில் தொடக்கப்பட்டிருந்தாலும் கூட இவைகள் அத்தனைக்கும் மூலமாக ஒரு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக தொடங்கப்பட்டது நம்முடைய வீரப்பனார் அவர்களால். தொடர்ந்து அவருடைய குடும்பத்தால் நடத்தப்படக்கூடிய இந்த அறக்கட்டளை தான் ஒரு முன்னோடியாக திகழ்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே வள்ளலார் இப்ப வள்ளலார் 200வது பிறந்த நாள் அரசாங்கம் கூட தமிழ்நாட்டில் கொண்டாடிய பல இடங்களில் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. எனவே வள்ளலாருடைய கருத்துகள் இன்னைக்கும் நமக்கு தேவைப்படுகிறது. அவைகள் தான் இன்றைய காலத்துக்கும் தேவையுள்ளவையாக பல்வேறு விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. வள்ளலாறு வாழ்ந்த போது, அவர் சொன்ன போது, அப்பொழுது வெள்ளையராட்சி இருந்த காலம், 200 ஆண்டுகள். வக்கீல் கந்தநாதன் ஐயா அவர்கள் உரை வழங்குவார்கள். இந்த காலை வேளையிலே நடைபெறுகின்ற அதற்கு மனிதநேய அறக்கட்டளை சார்பாக நமது கேஆர் இருகூர் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர் அவர் பொன்னாடி வைக்கிறார். நடைபெறுகின்ற இந்த இனிய விழாவிலே எனக்கு முன்னாலே சிறப்புரையாற்றிய அன்பிற்குரிய நண்பர் கண்ணம்பாளையம் பேரவாட்சியுடைய முன்னாள் தலைவர் மௌனசாமி அவர்களே, எனக்கு பின்னாலே இங்கே சிறப்புரையாற்றக்கூடிய இயற்கை வேளாண் விஞ்ஞானி அன்பிற்குரிய ஏழைகளுக்கு இல்லை என்று சொல்லாமல் தன்னால் முடிந்ததை இன்றைக்கும் செய்து வருகிற அரிமா மயில்சாமி அவர்களே, இங்கே சிறப்புரையாற்றுவதற்காக வருகின்றிருக்கின்ற அன்பிற்குரிய சிவசாமி அவர்களே, அன்பிற்குரிய என்னுடைய நண்பர், நான் கல்லூரி படிக்கிற போது வேலூரில் நடத்துவதாக இருந்து அந்த கல்லூரி செல்கிற போது டிக்கெட் கொடுத்து என்னை கல்லூரிக்கு அழைத்து சென்ற ஞாபகத்தை பேசி அன்பிற்குரிய இனிவரை சந்தித்தேன். அப்படிப்பட்டவர் இந்த விழாவிலே ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய வீரப்பனார் குடும்பத்திற்கு முதலிலே வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நான் இங்கே சிறப்புரையாற்றுவதற்கு வந்தவன் அல்ல. உங்களைப் போல இந்த சபையிலே ஈடுபாடு கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருப்பவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று இந்த சங்கம் என்றைக்கு துவங்கப்பட்டதோ அன்றையிலே இருந்து வருடந்தோறும் வந்து கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருப்பவர். அப்படி கேட்போராக வர வேண்டியவரை என்னுடைய மகன் கார்த்திகேயன் இங்கே சிறப்பளிப்பாளராக போடப்பட்டு அவரை நம்முடைய என்று வரலாறு சொன்னார்கள். நான் வரலாறை பற்றி மிகப்பெரிய அளவில் படித்திருக்காவிட்டாலும் கூட அவரை பற்றி புலமை பெற்றவரில் அவரோடு வாழ்ந்ததாக நினைத்து கொண்டு அவருடைய கொள்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டு கொள்ளலாம் அமர்ந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட அவருடைய கொள்கையை மேலோட்டமாக படிக்கிற போதே உள்ளத்திலே அன்பு கூறும், அறிவூறும், பண்பூறும், பாசமூறும், ஏழை மக்களை பார்க்கிற போது ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அடித்தளத்திலே மனத்திலே உள்ளம் அன்பும் கண்டிப்பாக எல்லோருக்கும் உருவாகும். அப்படி உருவாகும் தான் மனிதன், அப்படி உருவாகாதவன் மிருகம். ஏனென்று சொன்னால் நம் முன்னாலே ஒரு உணவில்லாமல், உடையில்லாமல், நோயிலே கஷ்டப்படுகிற உயிரை பார்க்கிற போதே நமக்கு மனதிலே இழக்கப்படுவதில்லை. ஆனால் தான் போகிற பாதையிலே தானாக கொண்டிருக்கிற பயிர் வாடி இருக்கிற போது அந்த பயிரை கண்டு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு ஜீவனாக, எப்படிப்பட்ட மனிதாபரணம் மிக்கவராக அவர் இருந்திருப்பார் என்பதை இன்றைக்கும் நாடு முழுவதும் நல்ல உள்ளப்படுத்தவர்கள் இன்றைக்கு பசிப்பிடி போகிற காரியத்தில் பங்கு கொண்டிருப்பவர் இன்றைக்கு செய்திருக்கின்றார்கள். அன்னசத்திரம் 1000 வைத்தல், 1000 நாட்டல், அன்னையாரும் புண்ணியம் கோடி ஆழ்ந்தோர் ஏழைக்கு எடுத்துவிட்டிருந்தார்கள் பாரதியார்கள். ஒரு மாணவனுக்கு, ஒரு படிக்கிற குழந்தைக்கு படிப்பை சொல்லிக் கொடுத்தால் அவன் தலை குனிந்து பிடிக்கிற அந்த படிப்பு அவனுடைய வாழ்க்கையை அவனை தலை நிமிட செய்யும் என்று அன்றைக்கு சொன்னார். எப்படி படிப்பான்? பசியோடு படித்தால் அவனுக்கு படிப்பு ஏறுமா? ஏறால். பசி வந்தால் 10 பறக்கும் என்ற வாசம் தந்திருக்கின்றது. ஆகவே
அந்த படிப்பு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த படிப்புக்கு அடிப்படையான உணவை தர வேண்டும் என்ற சிந்தனையை, அந்த எண்ணத்தை, அந்த கருத்தை நம்முடைய உலகத்திலேயே தமிழ்நாட்டிலே உருவான நம்முடைய இந்த பகுதியில் மட்டுமல்லாமல் ஏழைகளுக்காக அண்ணாவுடைய உதவி செய்கிற போது செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து நீங்கள் எல்லாம் அறிக்கைப்படுத்தி பார்த்திருப்பீர்கள். முன்னால் எல்லாம் வயதாளர்கள் இங்கே வருவார்கள், அமர வைத்து பாய் போட்டு இலை போட்டு அவருக்கு சாப்பாடு செய்வார்கள், அவர் சாப்பிட்டு போவார்கள். ஆனால் அந்த காலம் மாறி இன்றைக்கு நாம் உணவை கொண்டு போய் அவரிடத்திலே கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு காலம் மாறி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட எண்ணங்கள், செயல்பாடுகள் உலகம் முழுவதும் மாறி இருக்கின்றது. இன்றைக்கு உலகத்திலே பல்வேறு செயல்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட அந்த நிகழ்வில் முன்னேற்றம் மாறி இருப்பது நல்லதா கெட்டதா என்கின்ற கேள்விக்குறி இருந்தாலும் கூட நம்முடைய ஏழை மக்களாக உண்ண உணவில் இருக்கிற அந்த உயிர்களுக்கு பசிப்பிணியை போக்குகிற நல்ல செயலை செய்கிற இந்த அன்பு உள்ளங்களுக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கு, அவரை சார்ந்த உறவுகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் உங்கள் சார்பாக, உலகத்தின் சார்பாக ஆள்போல் தலைத்து அருகோல் வேறு ஒன்றி வாழ வேண்டும், வர வேண்டும், மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று சொல்லி என் சார்பாக, என்னுடைய அன்பு ஜனநாயகம் சார்பாக வாழ்த்துக்களை வழங்கின சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகத்தில் யாரும் சொல்லாத ஒன்று வள்ளலார் கூறியதை 2-3 முறை நினைவு கூர்ந்தார். வாடியவையை கண்டபோதெல்லாம் பாடினேன். அவர்களுக்கு இந்த மனிதனை அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இயற்கை வேளாண் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணன் அவர்கள் சிறப்புரையாக இருக்கின்றார். அருள் பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருள் பெருஞ்சோதி. இந்த நிகழ்விலே அற்புதமான உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கண்ணம்பாளையம் முன்னாள் பேரூராட்சி தலைவர் விளக்கமாக எடுத்துரைத்த, அதுபோல வழக்கறிஞர் கந்தநாதன் அவர்கள் என்னங்க நடக்கிறீங்க யதார்த்தமா எடுத்து சொன்னது உண்மையை பெருமையா இருந்தாலும் கூட 27 ஆண்டு காலமா வீரப்பனார் அவர்கள் இந்த பசிமணி போக்குற தன்மையிலே குடும்பத்தையே அர்ப்பணித்து அம்மையார் கூட இவ்வளவு ஆண்டு ஆழ்ந்தாலும் கூட தொடர்ந்து இந்த பசுப்பணியை போக்குற காரியத்தை எடுத்திருப்பது உண்மையிலேயே நாம் எல்லாருமே வாழ்த்த வேண்டிய தருணம். என நாமும் வள்ளலார் குணத்தை பெற்றால் நிச்சயமாக வாழ்த்துவோம் என்பதில் ஐயமில்லை. அந்த வேளையில் அந்த குடும்பத்தை நாம் மனதார உங்களோடு சேர்ந்து வாழ்த்துகிறோம். அத்தோடு இந்த நிகழ்வில் பங்கு பெறுகின்ற மேடையில் அமர்ந்திருக்க பெரியவர்களுக்கும் அவையில் அமர்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி அதிக நேரம் எடுக்காமல், ஏன்னா நம்ம சுப்பிரமணியம் எடுத்துனா நல்லா அழகாக பேசுவாங்க, பெரியவர் அவர் இருக்காங்க, அவங்களுக்கு வழிவிட்டு இங்க வந்திருக்கிற எல்லாத்தையும் மனதார வாழ்த்தி அமர்கின்றேன். நன்றியுடன் புரட்சியை செய்தார்கள். இயற்கை உரத்தை தயாரித்து எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி ஏற்றுமதியில் புகழ் பெற்றவர். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக காமாட்சிபுரம் ஆகியத்தோடு தொடர்பு கொண்டு அவர்தான் இயற்கை விஞ்ஞானி என்ற ஒரு கவர்னர் பட்டத்தை கொடுப்பார்கள். அடுத்தது திருப்பூர் ஜீவானந்தம் அவர்கள் உரையாற்றுவார்கள். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. உலகம் தலைக்க வந்துதித்த உருவே வருக, ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக, ஒன்றிருந்தற்று இலகும் பரமானந்த சுக இயல்பே வருக, நிபந்தனை இரவார் கதியிலே திகின்ற இறையே வருக, என்போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக, கண்ணிறைந்த கணிப்பே வருக, கழிப்பில் வருகின்ற கனிவே வருக, கலை மதிதோய் உலகம் செறிந்த உடற்பதியின் வாழ்வே வருக, ராமலிங்க வர்ணலினமோர் மாணிக்க மணியே வருக வருகவே. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. அன்பார்ந்த இந்த குடும்பத்தின் தலைவர் அவர்களே மற்றும் சன்மார்க்க அன்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் திருப்பூர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த
வீரப்பனார் சன்மார்க்க மனிதநேய சன்மார்க்க சங்கம் என்பது அறக்கட்டளை மிகுந்த எழுச்சியோடு தொடர்ந்து எப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. இது திருப்பூர் கோவை மாவட்டம் ஒன்றாக இருந்த காலத்திலிருந்து திருப்பூர் சன்மார்க்க சங்க அன்பர்களுக்கு என்றும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்வார்கள். அதில் நமது சித்ரா ராமசாமி எங்கள் தலைவர் அவர்கள் தான் எல்லா இதுக்கும் முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள். எங்களது நீரணி பவள குன்றன் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களும் இருந்திருக்கிறார்கள். இன்று எல்லாரும் வயதானிகளால் கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் எல்லாம் 87-90 வயசு ஆயிடுச்சு. அடுத்து நாங்கள் எங்கள் இளைஞர்களை அனுப்பி எங்களுக்கு வந்து கலந்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இல்லைன்னா அவங்களாம் வந்திருப்பாங்க, கொஞ்சம் வர முடியாத சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் இந்த சங்கம் தொடர்ந்து எங்கள் திருப்பூர் மாவட்டம் பிரிந்த பிறகும் எங்களுடைய சங்கத்தை தொடர்ந்து நேரில் வந்து அழைத்து எங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்து வளர்த்துகிறார்கள். இந்த பணிகள் எல்லோரும் வந்து சொல்லிட்டாங்க. அங்கே தனலட்சுமி காளிமுத்து அவர்கள் சொன்னார், வருஷம் சிறப்பாக நடக்குது. அதே மாதிரி எங்கள் சபையிலும் நாங்கள் எங்களுக்கு 88 வருஷம் ஆயிடுச்சு. அந்த திருப்பூர் சன்மார்க்க சங்கம்ங்கிறது காலமாக 88 வருஷமாக ஆகிறது. அங்கும் பல பணிகள் ஆரம்ப காலத்துலேருந்து காலை கஞ்சி வாருதல் அப்படிங்கிற ஒரு காலம் இருந்தது. கஞ்சி கொடுத்தா போதுங்கிற காலம் கூட இருந்தது. முன்னாலே கஞ்சி தான் கொடுத்தார். கேழ்வரை கஞ்சி தான் 1865 வருஷம் கொடுக்குறாரு. அந்த மாதிரி நிகழ்வுகள். அப்போ நம்ம கஞ்சி கொடுத்தாலே கஞ்சி கொடுக்கறதே பெருசு. அவ்வளோ தூரம் நம்ம வசதிகள் கிடையாது. அதை கொடுத்து காப்பாற்றணும். காலங்கள் மாற மாற இந்த கொரோனா சமயத்தில் நாங்கள் தினசரி உணவு கொடுத்தோம். ஒரு சாப்பாடு, ஒரு சாம்பார், அதே மாதிரி அரிசி, பல உதவிகள் நாங்கள் செஞ்சோம். மருந்து கொடுத்த கொரோனாவுக்கு சென்னை சில நேரத்தில் அது பாட்டு மத்தியான நேரத்தில் கூட கொடுத்துட்டு போயிடுறோம். எங்கள் சங்கத்தில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு 2-3 வருஷம் இருக்குங்க. தினசரி மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ கூர்ணை அரிசி அந்த ஜோதி தர்மசாலையில் இது ஞானசபையில் ஜோதி பக்கத்தில் கீழே வச்சிருக்கு. ஒரு நாள் உடனே தினம் வச்சுட்டே இருந்து யார் வந்து வைக்கிறாங்க. மதிய நேரத்தில் பொதுவாக யாரும் 1 மணிக்குள்ள இருக்க மாட்டோம். யாரோ ஒரு நாள் பணியாளர்கள் யாரோ ஒரு பேங்க் வைக்கிறாங்க. அது மாதிரி தெரிஞ்சது. நம்ம அதீதமாக சொல்லக்கூடாது, எங்கேயும் மேலே இருந்து கொடுக்குது அப்படின்லாம் சொல்ல தெரியும் எனக்கு. தினம் வந்து வச்சுட்டு போகிறாங்க. ஒரு நாள் யாருன்னு கண்டுபிடிக்கலான்னு முயற்சி கொஞ்சம் அதுக்காக இருந்தோம். ஒருத்தர் வந்தார். வந்து ஒரு இளைஞர் தான் அவர். வந்து அரிசியை வச்சு பார்க்குறத கூப்பிட்டு எல்லாம் வச்சு முடிச்சு இது வழிபாடு செஞ்சு வெளியே வந்தார். என்ன விஷயங்க, யாருன்னு தெரியலையே அப்படின்னு. இல்லைங்க, நான் இங்கே வந்து திருப்பூர் மார்க்கெட்டில் தக்காளி ஏஜென்ட். நான் வந்து ஒரு நாளைக்கு 150 ரூபா செலவு பண்ணுவேன். ஈஸ்வரன் கோயிலுக்கு போவேன், மாலையெல்லாம் வாங்கிட்டு போவேன், போய் ரொம்ப உருக்கமாக சாமி கொடுவேன். இவர் வந்து பூஜை பண்ணுறவர் வாங்கி மாலையெல்லாம் போடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மாலை தூக்கி சைடில் போட்டுருவாங்க. எனக்கு அப்போ பிடிச்ச யோசனை, இது நம்ம என்ன செய்யறோமே, ஒரு ஜனங்களுக்கு உதவியே தெரியும். அவருக்கு ஒரு சிந்தனை வந்து இருக்குது. நான் ஏதாவது அதிகமாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, அவர் சொன்ன வார்த்தைக்கு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன். அங்கேயும் விசாரித்தேன். கருவப்படத்தில் இந்த மாதிரி கஞ்சி ஊற்றுறாங்கன்னு சொன்னாங்க, சாப்பாடு வருவான்னு சொன்னாங்க. அப்படித்தான் நான் இங்கே வந்துடுங்க. சரி, மத்தியானம் தான் எனக்கு ஓய்வுங்க. காலை 11 மணிக்கு இந்த ஏழை போடுற வேலையில் இருக்குது. அதெல்லாம் முடிச்சு போட்டு நான் 1 மணிக்கு வீட்டுக்கு போவேன். 1, 1:30, 2 மணி ஆயிடும். போகும்போது ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வச்சு போயிடுவேன். 1 கிலோ 30 ரூபாய்க்கு, 5 கிலோ 150 ரூபா. என் கணக்கு சரியாக போச்சு அப்படின்னாரு. அப்புறம் தினம் வச்சுட்டு இருந்தது. அப்புறம் விசாரிச்சு அவர் வரலாறு யாரு, அப்புறம் அதுக்கெல்லாம் சொல்லி இப்போ இன்னைக்கு அவர் எங்கள் சபையில் முக்கிய அங்கஸ்தர் ஆகிட்டாரு. எல்லா விதமான உதவிகள் இப்போ இந்த தினசரி உணவு திட்டத்துக்கு தக்காளி எல்லாமே இலவசமாக கொடுக்குறாரு. அப்படி அந்த ஒரு அவர் மனசுக்குள்ள கூதுது பாருங்க அந்த எண்ணம். வழிபாடுங்கிறது வரலாறு சொல்றாரு. இரக்கம் எண்ணில் நீங்கள் நான் உயிர் வாழ மாட்டேங்கிறார் வரலாறு சொன்னது. பசித்தோர் முகத்தை பாராது இருந்தனும். ஒரு எதிர்கால பசியா வந்தா அவன் முகத்தை பார்க்காம போனீங்கன்னா ஒரு பாவங்கிறாரு. நிகழ்ந்தவரும் விருட்சத்தை வெட்டினேனும் மர நிலக்குண்டு போய் வெட்டிட்டீங்களா பாவம். இதுதான் வழிபாடு. உயிர் இரக்கம், ஆன்ம இரக்கம். ஆன்ம இரக்கம், உயிர் இரக்கம். எல்லா புழு பூச்சி மேல இறங்குங்கிறார். கடவுளுடைய தேடி வருவர். அவர் அருட்பெருஞ்சோதியார். ஆகவே அந்த உயிர் இரக்கம் நம்மகிட்ட இருந்து ஒரு ஏழைகள் பால், இல்லாதவர்கள் பால். நம்ம ஏமாற்றப்படலாம் சில நேரத்தில், அதை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த காரியத்தை செய்தால் கடவுள் அருட்பெருஞ்சோதியாண்டவர் உங்களை தேடி வருவார். ஜோதி வழிபாடு தான் நமக்கு பூரணமான ஆதி வழிபாடு. மனிதன் நெருப்பை பார்த்து பயந்தான். நெருப்பு தான் எல்லா இடங்களையும். ஆரம்பகால இலக்கியங்கள் எந்த பக்தி இலக்கியம் எடுத்தீங்கன்னாலும் அந்த ஜோதி வழிபாடு, விளக்கு, இதை பற்றி தான் சொல்லிட்டே வரும். உருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு எல்லாம் இருக்கு. ஆக ஜோதி வழிபாடுகிறது மனிதனை தாண்டியது, இனத்தை தாண்டியது, சாதியை தாண்டியது, நாட்டை தாண்டியது, உயிரை எல்லாத்தையும் தாண்டியது. அனைவரையும் ஒரு புள்ளியில் இணைக்கக்கூடிய ஒரு வழிபாடு ஜோதி வழிபாடு. ஏன் முதல்ல சூரியனை சந்திரனை கும்பிட்டா அந்த ஒளி சூரியன் வராமல் என்னாகும். இப்படி ஒவ்வொன்றா அதை கும்பிட ஆரம்பிக்கும். அதுதான் அந்த வழிபாடு, இயற்கை வழிபாடு. வள்ளல் பெருமான் தெளிவாக அனைவரும் ஏற்கக்கூடிய இந்த ஜோதி வழிபாட்டை உயர்த்தி படிக்கிறார்கள். தன்னுடைய 50 வருடங்கள்
கடைசி 10 வருடங்கள் ஜோதி வழிபாடு 1864 தான் ஜோதி வழிபாட்டுக்குள்ள வர்றாங்க. ஏன்னா 1864ல் வடலூருக்கு அடுத்த ஒரு முருகன் ஸ்தலம், அந்த ஸ்தலத்தில் போய் அந்த முருகன் கோயில் இருக்கிற ஊர் வடலூருக்கு கிளவரத்தூர் இல்லைங்க, வடலூருக்கு அடுத்த குறிச்சிப்பாடி கந்தர் சொல்லி அங்கே 20 பாட்டு பாடியிருக்கிறார். படி அந்த கோயிலில் போய் 1864ல் தன் அண்ணன் சபாபதி பிள்ளைகளுடைய முதுகு பிளவை நோயை இது பண்ணுறதுக்காக போய் அந்த கோயிலை தங்கி அங்கே வந்து 2 பதிகம் பாடியிருக்கிறாங்க. அந்த பதிகம் வந்து செவுத்தில் அடித்து தேதியோடு இருக்குது 1864. அதற்கு பின்னால் அவர் ஒவ்வொரு படியாக ஏறி வந்து ஜோதி வழிபாட்டுக்கு வந்தவர். கடைசி 10 ஆண்டு இந்த ஜோதி வழிபாட்டுக்கு தீவிரமாக இறங்கி உண்மை கடவுளை நம் இயற்கை வழியினர் உண்மை கடவுளை அறிய வைக்கிறார். ஆகவே இந்த வழிபாடு என்பது ஜோதி வழிபாடு எல்லாவற்றையும் தாண்டியது. பசி போக்குதல், உயிரிழக்கம் கொள்ளுதல், இந்த அடிப்படை இருந்தால் நம்ம எதையுமே செய்ய வேண்டியதில்லை. இறைவன் நம்மளை தேடி வருவான், அந்த குறைகள் நீங்கிவிடும். நாங்களாம் உதாரணம் செய்யும் போது உதவிகள்லாம் வருது, அதெல்லாம் செய்ய பார்க்கும்போது மிகச்சிறந்த ஒரு முறையாக சன்மார்க்க முறையை சிறந்த முறை. அனைவரும் சன்மார்க்கத்தை பேணி பாதுகாப்போம் என சொல்லி எனது சிற்றுரையை நமது திருப்பூர் ஜீவானந்தம் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சு சொல்லுகிறார். அனுபவத்தை பேச்சாக அற்புதமான முறையில் பேசிய அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்து மாவட்ட பொருளாளர் ராமலிங்கம் அவர்கள் இங்கே அவர்கள் உரையாற்றுமாறு அவர்களை அனுபவித்தேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எங்கெங்கிருந்தொரு ஏறு வேண்டும் அங்கெங்கிருந்தருள் அருட்பெரும் ஜோதி. சூலூர் மனிதநேய அறக்கட்டளையை சார்ந்த நமது காளிமுத்து ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்திலே நம்ம எல்லா சன்மார்க்க அன்பர்களும் அருட்பெரும் ஜோதி மகாமந்திரத்தை சொல்லி அவர் உடல் நலம் சரியாக ஒரு நிமிடம் நாம் வேண்டுவோம். தயவுத்திரு காளிமுத்து ஐயா அவர்கள் உடல் நலம் சீராக வேண்டி நாம் எல்லோரும் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை 3 முறை உச்சாரணம் செய்வோம். பூர்வமதியில் நினைந்து நாம் இந்த இதை நாம் செய்வோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் தனிப்பெரும் கருணையால் இந்த மனிதநேய சன்மார்க்க சங்க அறக்கட்டளையின் 27வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து சன்மார்க்க அன்பர்களுக்கும் கோவை மாவட்ட சன்மார்க்க சங்கத்தின் சார்பிலும் பொள்ளாச்சி வட்டார சன்மார்க்க சங்கத்தின் சார்பிலும் நெகமம் சன்மார்க்க சங்கத்தின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதற்கு அழைத்ததற்கும் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் எல்லா வளங்களும் பெற்று எல்லா நலங்களும் பெற்று மேலும் மேலோங்கி வாழ வேண்டும் என்று அற்புதத்தையுடன் அந்த வரை நாம் எல்லோரும் வேண்டுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நலத்திட்டங்கள் வழங்க இருக்கின்ற நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. சன்மார்க்க அறக்கட்டளையின் சார்பாக யார் கொடுக்கிறார்? அனைவருக்கும் இனிய வணக்கம், காலை வணக்கம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் வழித்தோன்றலாக ஐயா வீரமனாரின் முழு முயற்சியால் களங்கள் பாதையிலே மனிதநேய சன்மார்க்க அறக்கட்டளை உருவாக்கப்பட்டு தொடர்ந்து அவரது மறைவிற்கு பின்னால் தொய்வில்லாமல் பொறியாளர் காளிமுத்து ஐயா அவர்கள் தலைமையேற்று இந்த மனிதநேய சன்மார்க்க அறக்கட்டளை
நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் 27ஆம் ஆண்டு விழா நாள். இந்த நாளிலே வருடம் நாங்களும் 25 ஆண்டுகளாக கலந்து கொண்டிருக்கிறோம். வருடம் ஏதாவது ஒரு சேவை இந்த அரங்கிலே வளாகத்திலே ஐயா வீரமனார் நினைவாக, வள்ளலார் நினைவாக இந்த அரங்கத்திலே வழங்கப்படும். அந்த வகையிலே இன்று 2 மாணவிகளுக்கு இந்த அரங்கிலே உதவி வழங்கப்படுகிறது. முதலாவதாக அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியிலே 10ஆம் வகுப்பிலே 475 மதிப்பெண்கள் பெற்ற சாதனா அவர்களுக்கு ரூபாய் 5000 உதவித்தொகை அல்ல, அவர் மென்மேலும் படித்து வளர்வதற்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. நாங்கள் பள்ளியிலே 2வது மதிப்பெண் பெற்றிருக்கிறார் சாதனா. முதல் மதிப்பெண்ணுக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டோம். 2வது மதிப்பெண்ணுக்கு இந்த அரங்கிலே கொடுக்கும் வாய்ப்பு கிட்டியதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கூடுதல் செய்தியை சொல்ல விரும்புகிறோம். சாதனாவின் அப்பா சாலையோரத்தில் காளான் விற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த அவரின் மகள் இந்த அளவுக்கு படித்து பள்ளியிலே 2வது மதிப்பெண்ணாக 475 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். நேற்று கூட கபாடி விளையாட்டு போட்டியிலே மாநில அளவிலே நடைபெற்ற போட்டியிலே கலந்து கொண்டு காலில் சிறுகாயத்தோடு இந்த அரங்கிற்கு வந்தே தீர வேண்டும் என்று கீழே இருந்தால் நாங்கள் தான் அப்பா அம்மாவிடம் இந்த தொகையை கொடுத்து விடுகிறோம், தங்கம் நீ கீழே என்று சொல்லிவிட்டோம். அந்த குழந்தை மென்மேலும் வளர்வதற்கு இந்த அரங்கத்திலே ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ஐயா சந்திரசேகர் அவர்களும் இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா மயில்சாமி அவர்களும் இணைந்து வழங்குவார்கள். அடுத்ததாக நம்முடைய களங்கள் பாதையிலே இருந்து ஒரு மாணவி மருத்துவ படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார். அவரை பற்றி இந்த அரங்கத்திலே சொல்ல வேண்டும், குடும்பத்தை பற்றி சொல்ல வேண்டும். சொல்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட அவருக்கு உதவியாக நாங்கள் நினைக்கவில்லை. நாங்கள் சொல்வதை போல் ஊக்கமாக இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் சொல்கிறோம். அவருடைய தாயாரும் வந்திருக்கிறார். அவருடைய அப்பா சென்ற ஆண்டு மறைந்து விட்டார். அந்த மாணவியை மருத்துவ மாணவியாக மருத்துவம் படித்து மருத்துவர் ஆக்க வேண்டும் என்று கனவோடு கொண்டு போய் கல்லூரியில் சேர்த்தார். இந்த பெண்ணும் 12ஆம் வகுப்பிலே நல்ல முறையில படித்து மெரிட் தேர்ச்சி பெற்று சென்னை விநாயகா கல்லூரியிலே மருத்துவக் கல்லூரியிலே பயின்று கொண்டிருக்கிறார். ஓரளவு நல்ல குடும்பம். என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்ப தலைவரை இழந்துவிட்டால் ஆடம்பரத்தை இழக்கலாம், வண்டி வாகனத்தை இழக்கலாம், எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் அந்த மாணவி கல்லூரி படிப்பை மருத்துவ கனவை இழந்துவிடக் கூடாது என்கின்ற காரணத்தினால் அந்த மாணவிக்கு பெரும் உதவி தேவைப்பட்டது. அரங்கத்தில் இருக்கும் பெரியோர்களே, அந்த மாணவி கேட்டது தொகை கூட அல்ல, படிப்பதற்கு புத்தகம் கேட்டார். 69,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த புத்தகத்தின் பட்டியலை எங்களிடம் கொடுத்தால் நாங்கள் தொடர்ந்து உதவி செய்கின்ற காரணத்தினால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காலேஜ் இன்ஜினியரிடம் சொன்னபோது 5,000 2 மாணவிகளுக்கு 3 மாணவிகளுக்கு கொடுக்கிறோம், 2 மாணவிகள் சேர்த்து 10,000 ரூபாய் கொடுங்கள் என்று சொன்னார். அதோடு என்னுடைய தொகை 10,000 ரூபாயை இந்த அரங்கத்திலே வைத்து கொடுத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்கின்ற காரணத்தினால் முதல் கட்டமாக 20,000 ரூபாயை தயார் செய்து கொடுக்கிறோம். நாங்கள் கேட்பதெல்லாம் அரங்கத்திலே பெரியோர்கள் இருக்கிறார்கள். சபை நாகரிகம் கருதி கேட்கக்கூடாது. இருந்தாலும் உதவி செய்ய வேண்டாம், புத்தகம் வாங்கி கொடுத்தால் போதும். அந்த பெண்ணுக்கு, அந்த மாணவிக்கு நிச்சயம் அந்த மாணவி சூலூரிலே நல்ல மருத்துவராக வந்து இன்னும் பல பேருக்கு மருத்துவ உதவிகள் செய்வார். இந்த நேரத்திலே இன்னொன்றை கூட நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே போல் சாலினி மாலினி என்ற 2 குழந்தைகள் இரட்டையர்கள் 2 பேரும் 10ஆம் வகுப்பிலே 487 மதிப்பெண்கள் எடுத்திருந்தார்கள். மயில்சாமி அண்ணன் மூலமாக எங்களுடைய அறக்கட்டளை மூலமாக 1 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். மருத்துவராக வேண்டும் என்று 10ஆம் வகுப்பிலே நாங்கள் கொடுத்தோம். அந்த 2 மாணவிகளும் 12ஆம் வகுப்பிலிருந்து தேர்ச்சி பெற்று நாங்கள் மருத்துவருக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்போம். உதவி
உதவி செய்யுங்கள் என்று கேட்டபோது மீண்டும் அவர் உதவி செய்தார். கடந்த வாரம் 2 பேரும் மருத்துவர்கள் ஆகிவிட்டார்கள். வருகையிலிருந்து நாங்கள் மருத்துவர் ஆகிவிட்டோம், இன்னும் 6 மாத காலத்தில் கை நிறைய சம்பாதிப்போம், நீங்கள் சொல்பவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறோம் என்று சொன்னபோது உங்களிடமே பெருமைப்பட்டுக் கொண்டோம். இந்த மண் அந்த மண் சூலூர் மண், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மண், அதுவும் இந்த அரங்கம் ஏழை எளியோருக்கு உதவி செய்யும் அரங்கம். படிக்கின்ற மாணவிக்கு முதல் கட்டமாக இந்த அரங்கத்திலே 20,000 ரூபாயை சூலூர் பேரூராட்சி மன்ற தலைவர் மயில்சாமி அண்ணன் தலைவர் அவர்கள், வியாபாரிகள் சங்க தலைவர் அண்ணாச்சி உள்ளிட்டோரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாய்ப்பு இருப்பவர்கள் தொடர்பு கொண்டால் 69,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த மருத்துவ புத்தகங்கள் அத்தனையும் வாங்கி கொடுத்து அந்த குழந்தையை மருத்துவர் ஆக்கி கனவு காண்போம். நன்றி. இந்த பொண்ணுக்கு பாக்கி இருக்கக்கூடிய தொகை என்ன வேணுமோ அதை நான் உடனடியே அதை கொடுக்க ஏற்பாடு பண்றேன். சமுதாயத்துக்கு பெரிய நமக்கோடு வரணும் என்ற வள்ளலார் அவருடைய நினைவார்ந்தாலும் கூட இன்னைக்கு இந்த நிகழ்வுல இத்தனை பேருடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தை பெரிய அளவில் வரணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த குடும்பத்தின் சார்பாக அவரை வாழ்த்துகிறோம். நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 30 அனாதைகளை வைத்து பராமரித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய குருசாமி ஐயா அவர்கள் அந்த குழந்தை முதியோர்களுக்கு உணவளித்து மருத்துவ வசதி அளித்து பாதுகாப்பு கொடுத்திருக்கின்றவர்கள் அவர்கள் சார்பாக அந்த மாணவிக்கு 5000 ரூபாய் கொடுக்கின்றார். இவங்க கோவை மணிக்கல 22 நாள் இருந்து 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி செத்து போயிட்டா தூக்கிட்டு போட்டாங்க. இந்த கோவை மணிக்கல கோயம்புத்தூர்ல செத்து போயிட்டாரு, வெளியில் வேன் டிராவிட்டு இருக்கிறாங்க. இவர் எந்திரிச்சு உட்காந்துட்டு ஆனா என்னை கொண்டு விடுகையா நான் முதியோர்கள் சோறு போடுற வேலை என்று சொல்லிட்டு 12 வருஷம் ஆச்சு. மருத்துவம் என்ன சொல்றது பாருங்க, மனதால் என்ன சொல்றாரு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க. அவர் மாதிரி நீ கேட்ட உடனே 5000 ரூபாய் நம்ம முதியோர்கள் சார்ந்த கொடுக்கலான்னு மனமும் கொடுத்துருக்காருன்னா அது வளர்ப்பெருமாருடைய வேறு அருள் என்பதை தெரிந்து. அதே போல அந்த மாணவிக்கு திருப்பூர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக சங்கத்தின் செயலாளர் அவர்கள் நம்முடைய ஜீவானந்தம் அவர்கள் 5000 ரூபாய் வழங்குவார்கள். அவர்கள் மனமுந்து 5000 ரூபாய் கொடுத்ததற்கு கோவை மாவட்ட சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்முடைய பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் என்றும் கலந்து கொண்டு மேடையை அலங்கரிக்கின்ற அத்துணை பெரியவர்களுக்கும் நன்றி சொல்லி வருகை தந்தவர்கள், இங்கே நல்ல உள்ளம் படைத்தவர்கள், கல்லூரி படிப்பு பட்ட படிப்பு படிப்பதற்கான உதவிகளை செய்தவர்களுக்கெல்லாம் நன்றி பாராட்டி ஒரு முக்கியமான செய்தி, வீரப்பனார் ஆரம்பித்து வைத்த இந்த அறக்கட்டளையை இன்று நாள் வரை தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு நல்ல முறையிலே முதியோர்களுக்கு மதிய உணவு, ஏழைகளுக்கு அவர்கள் இல்லம் தேடி உணவு, இப்படி பல்வேறு வசதிகளை செய்து இந்த அறக்கட்டளையை பொறுப்பேற்று மரியாதைக்குரிய பொறியாளர் காளிமுத்து அவர்களும் அவருடைய துணைவியார், அவர்களுடைய வீரப்பனாருடைய துணைவியார்கள் எல்லோரும்
இன்றைக்கும் அப்படித்தான் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க எல்லா வேலைகளையும் தொடர்ந்து செய்து வந்தார்கள். ஆனால் திடீரென்று எதிர்பாராத விதமாக இந்த நிகழ்ச்சிக்கு கதாநாயகராக இருக்கின்ற மரியாதைக்குரிய பொறியாளர் காளிமுத்து அவர்களுக்கு ஒரு சிறிய இங்கே வந்து எல்லோரையும் வரவேற்றுவிட்டு இங்கே இருக்கின்ற பொழுது ஒரு சிறிய உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டதன் விளைவாக அவரை KMC மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்று அங்கே சிடி ஸ்கேன் எல்லாம் செய்து அங்கே பார்த்த பொழுது சிறிதளவு அவருக்கு வைத்தியம் தேவைப்படுகிறது என்று சொல்லி தீவிர சிகிச்சை பிரிவிலே அங்கே அட்மிட் செய்திருக்கின்றோம். அவருடைய நிலைப்பாடு உடல்நிலை கருதி இந்த நிகழ்ச்சியில் அவருடைய உடல் நலம் நன்றாக தேர வேண்டும் என்று சொல்லி நன்கு முன்னேற வேண்டும், தெளிவாக அவர் வர வேண்டும், மீண்டும் பல்லாண்டு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்கிறோம் என்ற வருத்தமான செய்தியை உங்களிடம் தெரிவிப்பதில் கனத்த இதயத்தோடு உங்களிடம் பதிவு செய்து கொள்கிறேன். வருகின்ற அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த மருத்துவ படிப்பு படிக்கின்ற குழந்தைகள் மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு சூலூர் முன்னாள் தலைமை ஆசிரியர் R. சுப்பிரமணியம் அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்து குழந்தையை வாழ்த்துகிறார்கள். Mari,